Let's pray. Dear loving and living Father in heaven, we thank Thee for this wonderful Sabbath day, Lord. Now as we are going to discuss about the nature, Lord, help us to learn something unique lesson, Lord, so that we can use it in our day-to-day life, Lord. We pray in Jesus' name. Amen. Happy Sabbath, everyone. இன்னைக்கு வந்து நான் நேச்சர் டாக் எடுக்க போகிறேன். ஸோ பிஃபோர் தட் வந்து ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ ஆல் ஒன் கொஷன். ஸோ எந்த ஃப்ரூட்டை வந்து ஜீசஸ் வந்து ரெப்ரசன்ட் அவங்க பிளட்டு கூட ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னு யாருக்கா தெரியுமா? கிரேப்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது. ஸோ நான் இதை பற்றி எடுக்கணும்னு நினச்சப்ப எனக்கு அதுதான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டைட்டில் பார்த்தோன்னா த கிரேப் வைன். The grapevine. ஸோ இன் ஜான் 15:5 பார்த்தோன்னா ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஆம் தி ட்ரூ வைன், யூ ஆர் த பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜீசஸ் இஸ் த ட்ரூ வைன் அண்ட் வி ஆர் தி பிரான்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஃப் யூ ரிமைன் இன் மீ அண்ட் ஐ இன் யூ, யூ வில் பியர் மச் ஃப்ரூட், அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரேப் வைன்லேருந்து இன்றைக்கி நம்ம கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 4 லெசன் வந்து நம்ம இதிலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தோன்னா, எ பிரான்ச் கேனாட் சர்வைவ் அப்பார்ட் ஃப்ரம் த வைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஒரு திராட்சை கொடி வந்து தனியாக வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிரேப் வைனை பற்றி பேச போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஒரு திராட்சை கொடி வந்து தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா, எ கிரேப் பிரான்ச் மே அப்பியர் ஹெல்த்தி ஃபார் அ ஷார்ட் டைம் அண்ட் ஆஃப்டர் இட் இஸ் கட் ஃப்ரம் த வைன். ஸோ அந்த வைன்லேருந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அது வந்து ஷார்ட் டைம் தான் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து அது சீக்கிரமாக வந்து ட்ரை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அவுட் ஆஃப் திஸ், இஃப் நோ லாங்கர் ரிசீவ்ஸ் வாட்டர், நியூட்ரியன்ஸ் எதுவுமே கிடைக்கலன்னா நோ யூஸ் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதே பிரின்சிபல் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணோன்னா, நம்ம வந்து ஜீசஸ் கூட வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டோன்னா, ப்ரேயர் பண்ணுறதை நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னா, பைபிள் ஸ்டடி, ஒபீடியன்ஸ் எதுவுமே வந்து நம்ம கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து காடு கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன கற்று தருதுன்னா, வி ஷுட் ரீகனெக்ட் வித் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தென் த செகண்ட் லெசன் பார்த்தோன்னா, கிரேப்ஸ் ஈல்ட் ஜூஸ் ஒன்லி வென் தே ஆர் ப்ரெஸ்டு. இப்போ நம்ம ஒரு கிரேப் ஜூஸ் பண்ணோன்னா சும்மா எடுத்து அப்படியே பண்ணிட முடியாது இல்லையா? அதை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தான் அதை வந்து நம்ம ஜூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சேம் வே தான் ஜீசஸும் வந்து நிறைய சஃபரிங், சாக்ரிஃபைஸ்னால தான் வந்து அவங்க லைஃப் நம்மளுக்கு கொடுத்தனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம கம்யூனியன் சர்வீஸ் கூட பார்த்தோன்னா, ஜீசஸ் வந்து பெய்டு இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஒரு இட்டர்னல் லைஃப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு he gave his own life for us அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஐசாயா 53:5 என்ன சொல்லுதுன்னா, he was wounded for our transgressions and by his stripes we are healed அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து காடை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த தேர்ட் லெசன் என்னென்னா, கிரேப் வைன்ஸ் ரிக்வயர் ப்ரூனிங். எப்போவுமே வந்து கிரேப் வைன், திராட்சை கொடியை வந்து நம்ம ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரூனிங்கன்னா நம்ம அதில் இருக்கிற கெட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டுறணும். அப்போ தான் அது வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து எவ்ரி இயர் பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ் வந்து அதுதான் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது வந்து அவங்க ஃபார்மிங் பண்ணோம் அப்படின்னா அதில் ஏதாவது தேவையில்லாதது ஏதாவது இருந்துச்சுன்னா, செடியோ இல்லாட்டி ஏதாவது பூ, இலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அவங்க எடுத்து போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம எப்பவுமே வந்து ப்ரூன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஜான் 15:2 என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி பிரான்ச் தட் பியர்ஸ் த ஃப்ரூட் ஈ ப்ரூன்ஸ் தட் இட் மே பியர் மோர் ஃப்ரூட். அது நம்ம ப்ரூன் பண்ண தான் வந்து நிறைய ஃப்ரூட், ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தென் அட் த டைம் காட் ரிமூவ்ஸ் திங்ஸ் ஃப்ரம் அவர் லைஃப் லைக்
ஏதாவது நம்மளுக்கு இருக்கிற பேட் ஹேபிட்ஸு, ப்ரைடு, செல்ஃபிஷ்னஸ் இது எல்லாத்தையுமே வந்து காட் நம்ம கிட்டேருந்து ரிமூவ் பண்ணால் தான் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலி வந்து இன்னும் அதிகமாக காட் கூட வந்து க்ரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து காடை வந்து நம்மளை ப்ரூன் பண்ணுறதுக்காக நம்ம இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபைனல் லாஸ்ட் லெசன் என்னென்னா மெனி கிரேப்ஸ் 1 கப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கிரேப் ஜூஸ் குடிக்கணும்னா ஒரே ஒரு சின்ன கிரேப்ஸ் எடுத்துகிட்டு நம்மளால் ஜூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஒரு பஞ்ச் ஆஃப் இதை எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன போட்டு ஜூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து காட் வந்து நம்மளை ப்ரெஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை விட்டு போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து வி ஷுட் ஆஸ்க் காட் டு ஹெல்ப் அஸ். மேபி நம்ம ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நிறைய சேஞ்சஸ் வரலாம், நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கலாம். அந்த இது எல்லாத்தையுமே வந்து காட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து நம்மள ஒரு யுனைட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட் வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்க வேறு லாங்குவேஜ், அவங்க வேறு இது, நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் நம்ம யுனைட்டடாக இருந்தால் தான் காட் நம்மளை எடுத்து யூஸ் பண்ண முடியும் இந்த கிரேப்ஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 1 Corinthians 10:16-17 பார்த்தோன்னா வி ஷேர் டுகெதர் பிகாஸ் வி பிலாங் டு ஒன் பாடி. நம்ம எல்லாருமே தனித்தனி கிடையாது. இஃப் வி ஆர் யுனைட்டட் வி கேன் டூ எனிதிங் ஃபார் காட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த கிரேப் வைன் நம்மளுக்கு 4 லெசன் கற்றுத்தருது. நம்ம வந்து ஜீசஸ் கூட வந்து எப்போவுமே கனெக்டடாக இருக்கணும். அந்த வைன் எப்படி அந்த பிரான்ச் கூட கனெக்டடாக இருக்கோ அதே மாதிரி நம்மளும் கனெக்டடாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து ரிமெம்பர் த சாக்ரிஃபைஸ் தட் brought us salvation. நம்மளுக்கு எந்த சாக்ரிஃபைஸ் வந்து சால்வேஷன் கொண்டு வந்துச்சு அப்படின்னு ஜீசஸை நம்ம நினச்சி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ அலோ காட் டு ப்ரூன். நம்மளை காட் வந்து ப்ரூன் பண்ணி நம்மள கிட்ட இருக்கிற பேட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட் கிட்ட கேட்கணும். அண்ட் ஆல்சோ ஃபைனல் ஒன் லிவ் இன் யூனிட்டி ஆஸ் ஒன் ஃபேமிலி இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கம்யூனியன் சர்வீஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 கொஸ்டின் நம்ம காட் கிட்ட கேட்டு பார்க்கலாம். காட் இதில் ஏதாவது என்கிட்ட கம்மியாக இருக்கா, நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு let us prepare ourselves for God. Amen.